முத்துக்குமரன் ஃபேன்ஸு வேறு மாதிரி நீங்கள் வேறு மாதிரி. ஸோ வெல்கம் டு மணி நியூஸ் கைஸ். ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் இன்றைக்கி மத்தியானம் 2 மணி அளவில் என்ன நிலவரம்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா, யார் எவிக்ட் ஆக சான்ஸ் இருக்குது, யார் லீடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பயங்கரமான சேஞ்சஸ்லாம் ஓட்டிங்கில் இருக்கு நண்பர்களே. ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். நீங்கள் எல்லாருமே நினச்சிருக்கலாம், நம்ம வந்துட்டு சொல்லியிருப்போம் பவித்ரா அவர்கள் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ 1.5 டேஸில் அந்த 1.5 டேஸில் வந்துட்டு ஒரு பயங்கரமான சேஞ்சு ஆகிட்டு நம்ம ஜாக்லின் அவர்கள் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஃபஸ்ட் இடத்தில் நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஸோ செகண்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. சௌந்தர்யா வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இதாகிட்டு இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிருக்கு இந்த அன்ஷிதா ராணவ் இஷ்யூவில். ஸோ சௌந்தர்யா இஸ் இன் செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸில் நம்ம அருண் அவர்கள் இருக்கிறார். ஸோ ஏன் அருண் அவர்கள் தேர்ட் பிளேஸா அப்படின்னு கேட்குறது புரியுது. ஸோ அருண் அவர்கள் தேர்ட் பிளேஸில் தான் இருக்கார். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக கண்டென்ட் அவர் தான் இருந்தார் இல்லையா. ஸோ கீழே 6வது இடத்துலேருந்து வீக் ஸ்டார்ட்டில் 6th பிளேஸில் இருந்தார். ஸோ 6th பிளேஸ்லேருந்து தேர்ட் பிளேஸில் வந்திருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செகண்ட் ஃபஸ்ட் பிளேஸ் கூட. ஸோ தேர்ட் பிளேஸில் நம்ம அருண் அவர்கள் இருக்கிறார். 4th இடத்துல நம்ம பவித்ரா ஜனனி அவர்கள் இருக்காங்க. பவித்ரா ஜனனி வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு போன வாரத்துலேருந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அப்படியே கம்மியாகிட்டு அப்படியே இதாகிடுச்சோன்ற மாதிரி தான் இருக்குது. 4th இடத்துல நம்ம பவித்ரா ஜனனி இருக்காங்க. 5th நம்ம விஷால் அவர்கள் இருக்கார். விஷால் அவர்களும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல. ஒரு அந்த லவ் கண்டென்ட் கிரிஞ்சு ஒன்று பண்ணுறாரு. அதை விட எதுவுமே நம்ம பார்க்க முடியறதில்ல. ஸோ அதனால் 5th இடத்தில் நம்ம 5th பிளேஸில் நம்ம விஷால் அவர்கள் இருக்காங்க. 6th இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம அன்ஷிதாவும் வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க அங்கங்கே. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ஓட் பேங்க்ன்றது நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் அன்ஷிதா வந்துட்டு 6th பிளேஸில் இருக்காங்க. 7th பிளேஸில் நம்ம ரயான் அவர்கள். ரயானுக்கு வந்துட்டு என்னடா 7th பிளேஸான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரயான் அவர்கள் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காருங்க. எப்போ கேம் ஆடுறாரு, எப்போ ஒரு நல்ல பாயிண்ட்டை திடீர்னு சொல்லிடுறாரு, திடீர்னு அமைதியாடுறாரு, திடீர்னு வந்து சௌந்தர்யா ஜாக்லின் அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் பேசி ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு அவரால் ஒரு தனி ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கேம் ப்ளே ஆட முடியல. பட் அங்கங்கே ஒரு கிவிங் பாயிண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 இடத்துல யார் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ 3மே டேஞ்சர் தான். ரயான் அப்புறம் வந்துட்டு ரயான் கூட ஓரளவு டேஞ்சர் சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 2 பிளேஸில் இருக்கவங்க ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க. தட் இஸ் 8th பிளேஸில் நம்ம தர்ஷிகா அவங்க இருக்காங்க. தர்ஷிகா அவங்க வந்துட்டு ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ அங்கங்கே லவ் கண்டென்ட்ன்றதை கிரிஞ்சாக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு கேம் ஆடுறன்ற பேரில் அங்கங்கே வார்த்தையை விட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் இடத்துல நம்ம சத்யா அவர்கள் இருக்கிறார் 9th பிளேஸில். சத்யா அவர்கள் கேமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி பட்டுச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவர் எப்படி கேம் ஆடுறாருன்றதும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தர்ஷிகா அண்ட் சத்யா அவர்கள் தான் லாஸ்ட் அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ 2 பேரில் யாருனாலும் எவிக்ட் ஆகலாம். மோஸ்ட்லி இட் வில் பி சத்யான்ற மாதிரி தான் தகவல் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அஃபிஷியலாக வந்துட்டு உள்ளே பிளான் பண்ணினேன், ஐ வில் சே. ஸோ பார்க்குற எல்லாருமே இந்த ஓட்டிங் ஆர்டர் பற்றி இதுதான் வந்துட்டு நேற்று மத்தியானம் 2 o'clock நிலவரப்படி இருந்த ஓட்டிங் ஆர்டர். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டிங் ஆர்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். நன்றி, வணக்கம்.